ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 10,000 செக்மெண்ட்டுக்கான பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் 10,000 செக்மெண்ட் அப்படின்னதும் 10,000 11,000 இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் 6,000 ஸ்டார்ட் பண்ணி 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய தி பெஸ்ட்டான சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் எடுத்து வந்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் லோ ப்ரைஸ் டு ஹையர் ப்ரைஸிங் அப்படின்ற மாதிரியே போய்டுவோம். அதில் ஃபஸ்ட்டு நான் இங்கே சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போக்கோவோட போக்கோ C55 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டே ப்ரைஸிங் தான். ஏன்னா இதோட ப்ரைஸிங் 6,799 6,800 அப்படின்ற இந்த ப்ரைஸிங்க்கு 4GB RAM 64GB வேரியன்ட் அப்படின்றது இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது போக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்கும். 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஹீலியோ G85 ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு 15,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது இந்த செக்மெண்ட்டில் கிடைக்குது அப்படின்றது பெஸ்ட். இதில் கேமிங் கூட உங்களால் ஓரளவுக்கு ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது போக கேமரா 50 மெகாபிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா இருக்கும். முன்பக்கம் 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 6,800 அப்படின்ற செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு போக்கோ பிராண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்தில் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியுடைய ரியல்மி நாசோ N53 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டே இதோட ப்ரைஸிங் தான். ஏன்னா 8,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு 4GB 64GB அப்படின்ற வேரியன்ட் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது போக இந்த செக்மெண்ட்டுக்கு ஃபீச்சராக பார்க்கும்போதுமே நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனான டிஸ்பிளே தான். பட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது இருக்குது. இது போக 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இது போக பர்ஃபார்மன்ஸுக்கு யூனிசாக் T612 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான். யூனிசாக் ப்ராசஸர், மீடியாடெக் ப்ராசஸராக அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம். பட் இங்கே யூனிசாக் ப்ராசஸர் தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸரில் கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா கேமிங்க்கெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. கேமிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் விளையாண்டிங்கன்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கேமிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு நார்மல் யூசேஜ் அப்படின்னு பட்சத்தில் ஓகே வேணும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா கொடுத்துருப்பாங்க. முன்பக்கம் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோட ரியல்மி கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் மாதிரி இந்த ஃபீச்சரோட ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு இதுவும் ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலாவுடைய மோட்டோ G14 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஹைலைட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெயின் ஹைலைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 8,500. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 128GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4GB RAM 128GB அப்படின்ற ஸ்டோரேஜ் ஆப்ஷனே உங்களுக்கு 8,500 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கும். இது போக இந்த செக்மெண்ட்டுக்கு ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்கும். யூஸ்வலாக HD+ ரெசல்யூஷன் தான் இந்த செக்மெண்ட்டில் கொடுப்பாங்க. பட் இதில் ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கிடைக்குது. இது போக 5000 mAhக்கான பேட்டரி, 20 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு யூனிசாக் T616 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராபேக். ஸோ மீடியாடெக் இல்லை ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸராக இருந்தால் தான் இன்னும் நல்லா இருக்கும். பட் யூனிசாக் ப்ராசஸர் அப்படின்றதுனால பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது போக 50 மெகாபிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா இருக்கும். 8 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அண்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் நியர்லி உங்களுக்கு ஆட்ஸ் அண்ட் பிளாட்வர்ஸ் எதுவும் இல்லாத ஒரு க்ளீனான யூஏ எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த செக்மெண்ட் 8,500 செக்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீச்சர், நல்ல டிஸ்பிளே, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கிடைக்குது. அப்படின்றதுனால தாராளமாக இந்த மோட்டோ G14 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் 12. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் ஏன் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 9,000. இந்த 9,000 ப்ரைஸிங்கு 4GB 64GB வேரியன்ட் தான் கிடைக்குது. பட் ஆனால் அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே தான். ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு அமோலோட் டிஸ்பிளே அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான அமோலோட் டிஸ்பிளே, 1000 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூவோட இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கிடைக்கும். ஸோ அமோலோட் டிஸ்பிளே இருக்குது அப்படின்றதுனால ரெஃப்ரெஷ் ரேட் கம்மியாக கிடைக்கும். மற்றபடி 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். மீடியாடெக் ஹீலியோ G85 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸர், இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். கேமிங் மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் ஓரளவுக்கு ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு ப்ராசஸரும் இருக்கும். இது போக 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சரோட இன்ஃபினிக்ஸ் கிடையாது. மெயினாக அமோலோட் டிஸ்பிளேவோட இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அமோலோட் டிஸ்பிளே அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஒன்லி ஆப்ஷன். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இந்தியன் பிராண்டான லாவா கிட்ட இருந்து லாவா பிளேஸ் 5G. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு
ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10,000 9,999. இந்த செக்மெண்ட்டுக்கு 4GB 128GB கிடைக்கும். ஸோ 128GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இங்கே கிடைக்குது, அதுவும் ஹைலைட். இது போக ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். இது போக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட Dimensity 700 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸர். இது ஒரு பழைய ப்ராசஸர் தான் அப்படின்னாலுமே இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசஸர் தான். ஸோ அந்த ப்ராசஸரை இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேமரா, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் 10,000 செக்மெண்ட், எக்ஸாக்டாக 10,000 செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும். நம்ம இந்தியன் பிராண்டுகிட்டேருந்து ட்ரை பண்ணோம், எனக்கு இந்த சைனீஸ் பிராண்ட்லாம் வேணாம்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல இந்தியன் பிராண்டுக்கான 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அண்ட் யூஏயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஸ்டாக் யூஏ கிடைக்கும். பெருசாக ஆட்செட் பிளாட்டர்ஸ்லாம் இல்லாத ஒரு யூஏ எக்ஸ்பீரியன்ஸும் இந்த லாவா பிளேஸ் 5Gயில் கிடைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் போக்கோவோட Poco M6 Pro 5G. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 10,000 கொஞ்சம் மேலே போகும். 11,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு 4GB 64GB அப்படின்ற வேரியண்ட்டை செல் பண்ணுவாங்க. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு தி பெஸ்ட்டான ஒரு 5G ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. Snapdragon 4 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் 4 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இருக்கும். பட் இது 4 nanometer Snapdragon 4 Gen 2 அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் நார்மல் டே டு டே யூசேஜுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அண்ட் 5G ப்ராசஸராக பார்க்கும்போதுமே இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 5G ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அதற்காகவே நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இது போக ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இங்கே அவைலபிளாக இருக்கும். பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுவாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேமரா, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி 11,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு 4GB 64GBக்கான வேரியண்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் போக்கோ பிராண்ட் உங்களுக்கு ஓகே. பட் ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோன், நல்ல 5G ப்ராசஸரோட நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி இப்போ எனக்கு மார்க்கெட்டில் இந்த 10,000 செக்மெண்ட்டில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஆப்ஷனோட நல்ல ஃபீச்சரோட இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுன சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் சொன்ன இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக படுது? நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் இல்லை யாருக்காவது வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க? இல்லை இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்கன்னா அது என்ன அப்படின்றது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.